வணக்கம். ஆன்மா ஒளிரட்டும், மலரட்டும். வாழ்க்கையில் சங்கடமோ துக்கமோ வரும்போது மனது தைரியம், மனது தளராமல் ஓங்கி நிற்கும். அதுக்கும் ஒரு வடிவும் நிற்கும். ரொம்ப தைரியமாக நிற்கும். எப்பவும் போல வலுவாக நிற்கும். கலங்க நம்ம முறையான தியானமோ அல்லது மன ஒழுக்கமோ நல்லொழுக்கமோ மனது ஓங்கி நிற்கும் போது நம்மளுக்கு ஏற்படும் சங்கடங்கள், இல்லாட்ட துயரங்கள், துக்கங்கள் எதாக இருந்தாலும் மனசை தோண்டி விடாது. அந்த நேரத்தில் தைரியப்படுத்தி மேலோங்கி நிற்கும். மனது சங்கடப்படாது. பெரிய விஷயமானது. அணிவித்தால்தான் தெரியும். சொல்வது முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் எண்ணப்பாடு வரும், என்ன தோன்றும். கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும். ஆனால் அதை முறையான நிலையில அணிவிக்கும் போது தான் உண்மைங்கிறதை ஏற்றுக்கொள்ளும் மனது. ஆனால் நம்ம இருக்கிறோம் என்றால் உடல் உள்ளம் சுத்தத்தோட மன சுத்தத்தோட இருப்பதற்கு தியானம் வேண்டும், நல்லொழுக்கம் வேண்டும், உயர்ந்த பண்பு வேண்டும், நேசிப்பு வேண்டும், நல்லவருடைய தொடர்பு வேண்டும், இறை ஆற்றல், இறை நம்பிக்கை வேண்டும். இதெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு காலங்களில் நேரங்களில் மனது கஷ்டமோ அல்லது மன வருத்தமோ துன்பமோ துக்கமோ வரும்போது இந்த நிலையை கை கொடுக்கும். மனது தடுமாறாது. மனது ஓங்கி நிற்கும், தைரியப்படுத்தி நிற்கும், அதை தாங்கி நிற்கும். எதையும் சந்திக்க வேண்டிய ஆற்றலை வேஸ்ட் பண்ணி நிற்கும். அதனால் நாம் இதில் உண்மையாக இருக்க வேண்டும். இறை ஐக்கியத்தோடு உண்மையாக நாம் இருக்கும்போது அதே ஒரு வழிபாடு தான். இறை நம்பிக்கையோடையும் சரீர ஒழுக்க வேண்டும். சரீர ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது. சரீர ஒழுக்கம், உள்ளத்தினுடைய மேன்மை இதெல்லாம் இருக்கும்போது மனம் தளராது, ஓங்கி